சேனல் இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தக்காளி சாப்பாடு வீடியோ தான். அது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணலாம். ரேஷன் அரிசியில் எப்படி கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே அப்டேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஓகே வடை சட்டியை வச்சாச்சு. தக்காளி சாப்பாடுன்றனால எந்த சாப்பாடு செஞ்சாலும் தாளித்த சாப்பாடுக்கெலாம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரும், அந்த அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். இப்போ நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீன் மேக்கரும் பட்டாணியும் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நீங்கள் தக்காளி சாப்பாடுன்னு சொல்லலாம், சோயா பிரியாணின்னு சொல்லலாம். ரேஷன் அரிசியில் செய்கிறனால நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு நீங்கள் செய்யாமல் விட்டுறாதீங்க, செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், லைவில் சொல்லியிருக்கேன். என்னென்னா எப்பயுமே நான் எந்த ஒரு டிஷ்ஷுமே செஞ்சு பார்த்துட்டு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுவேன். இல்லைன்னா வந்துட்டு நான் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நம்ம செய்கிறது வந்துட்டு நல்லா இருக்கணும், மித்தவங்களும் சாப்பிட்ணும், அதுக்காக தான் நம்ம வந்துட்டு வீடியோவே அப்லோட் பண்ணுறோம். அதனால் வந்துட்டு நான் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, கடுகு வெடிச்சிருச்சு. அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இருந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாம். கிராம்பு போட்டு, கிராம்பு இருந்துட்டு நிறையா போட்டோம்னா அது அந்த பட்டை கிராம்பு வாசம் நல்லா எடுத்தடிக்கும் ஸ்பைசஸ்ஸு. அதனால் வந்துட்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டலாம். பிரியாணிக்கு நல்ல கலர் ப்ரௌன் கலரில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நம்ம கடையில் வாங்கினாலும் சரி, முஸ்லீம்காரங்க செய்கிறதா இருந்தாலும் சரி, நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்திக்கணும், வெங்காயம் நிறையா சேர்த்திக்கணும். வெங்காயம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா சேர்த்தி நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி வணக்கி விட்றோமோ அந்த அளவுக்கு இருந்துட்டு நமக்கு கலரிங்கும் நல்லா எடுத்து கொடுக்கும். இங்கே பாருங்கள், நம்ம மிச்சம் இதுக்கெலாம் குழம்புக்கெலாம் இது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். ஆனால் இதுக்கு இருந்துட்டு அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலரிங் இருந்துட்டு வராது. ஏன்னா வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வணக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ப்ரௌன் கலர் எசன்ஸ் இருந்துட்டு அந்த எண்ணெயில் இறங்கிடும். நம்ம அப்படியே அரிசியை உள்ளே தூக்கி அரிசியோடு உள்ளே தூக்கி இந்த இதெல்லாம் கொட்டும் போது நல்லா கலர் வந்துடும். நல்லா வணக்கிக்கோங்க. நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா அடி பிடிச்சிரும். அதனால் இருந்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கலரிங் இருந்துட்டு கொஞ்சம் மாறிடுச்சுங்களா. இன்னும் கொஞ்சம் வணக்கிக்கலாம். ரொம்ப கருக வச்சிட்டாலும் ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் மாதிரி அடிக்கும். அதனால் ஓகே ஓகே இந்த கன்சிஸ்டன்சி போதும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு லைட்டாக அதில் ஒட்டியிருக்கு, அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கைக்கு கை இந்த ஜாரெல்லாம் கழுவி வச்சிட்டோம்னா அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கணும். நம்ம அப்படியே ஏனோ தானோன்னு வணக்கிட்டு அப்படியே நம்ம எடுத்து கொட்டிட்டோம்னா இஞ்சி பூண்டு ஸ்மெல்லும் இந்த மாதிரி ஆயிடும். ஒரு மாதிரி இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு மட்டும் நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் இருந்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஓகே, இது வணங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளியும் புதினா இலையும் போட்டலாம்.
இதுவும் இருந்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி தப்பிடாமல் அதனால வந்துட்டு கையோடு கழுவி வச்சிடலாம். கொஞ்சம் கழுவி வச்சுக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்லா மைய வணங்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஜூஸி இருந்துட்டு அதில் இறங்கும். அப்படி இறங்குச்சுனா தான் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு என்னென்ன மசால்ஸ் சேர்த்தணுமோ அது எல்லாமே சேர்த்திடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உப்பு சேர்த்திடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பிரியாணி பொடி. இது வந்துட்டு நீங்கள் கடையில் கூட வாங்கி சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு இது வீட்டில் அரைச்சது. எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணி போடுறேன். இது வந்துட்டு ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மிளகா பொடி. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கலாம். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்கன்றனால காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப புளியணுன்ட்டு இல்லை, லைட்டாக புளிஞ்சாலே போதும். ஓகே, நல்லா வணக்குங்க. இங்கே பாருங்க லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஆகுது பாருங்க. அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நீ பார்த்தீங்களா எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வர்றது உங்களுக்கு அப்படியே தெரியுது. தெரியுதான்னு தெரியல. இந்த எடுத்தே காட்டு. ஓகே, இப்போ இந்த இதில் என்னென்ன நம்ம வேக வச்சுருக்கோம். இது பச்சை பட்டாணி நேற்று நைட்டே ஊற வச்சு எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் இருந்துட்டு பேக்கெட்டில் இருக்கிற பட்டாணியை விட இந்த மாதிரி நம்ம பச்சை பட்டாணி வாங்கி அதை வேக வச்சு போட்டோம்னா ஹெல்தியும் கூட. நெக்ஸ்ட் வந்துட்டு தேவையான அளவு சோயாபீன்ஸ் அல்லது மீல் மேக்கர், ரெண்டில் எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நல்லா இது கூட வணக்கி விட்டுறலாம். அப்போ தான் வந்துட்டு இது கூட இது நல்லா மிக்ஸ் ஆகும்போது இந்த உப்பு காரம் இந்த பிரியாணி மசாலாவோட எசன்ஸு வெங்காய தக்காளி எசன்ஸு இது எல்லாமே உள்ளே இறங்கும். இதுக்கப்புறம் இதை இந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு ரேசன் அரிசி இருந்துட்டு உங்களுக்கு நல்லா வாசனை வரும். ஒரு மாதிரி வாசனை வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஊற வச்சுட்டு அது ஊறினதுக்கப்புறம் சுடுதண்ணியில் நல்லா போட்டு வாஷ் பண்ணிடுங்க அரிசியை. பாருங்க இதெல்லாம் இதுலேயே ஒட்டிருச்சா, அப்போ நமக்கு வந்துட்டு ஒன்றுமே இருக்காது. அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த வடசட்டியில் தண்ணி சேர்த்து சுரண்டி விட்டு இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக போட்டுப்போம். பாதி இதில் ஒட்டிடுச்சுன்னா ஒன்றுமே இருக்காது, சப்புன்னு இருக்கும். நான் இன்னைக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு டம்ளர் வந்துட்டு ரேஷன் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 2 டம்ளருக்கு 6 டம்ளர் ஆல்ரெடி அளந்து ஊற்றி வச்சுட்டேன். ஓகே, இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கிளறும் போது அரிசியே கலர் ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஓகே, நான் இது இருந்துட்டு வெந்து வந்ததும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். உப்பு காரம் கரெக்டாக இருக்கா நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, எப்போதுமே வந்துட்டு நீங்கள் தக்காளி சாப்பாடு செய்யறதா இருந்தாலும் சரி, பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கல் உப்பு இருந்துட்டு கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க. அது விசில் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இது விசில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, பிரியாணி இருந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு பாருங்கள் அரிசி இருந்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம்
பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உதிரி உதிரியாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா? ஓகே, இதுக்கு இருந்துட்டு 4-5 விசில் அப்படி விடுங்க. நம்ம நார்மல் அரிசி மாதிரி கிடையாது, இது வேகறதுக்கு இருந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் விசில் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க. பார்க்கும் போதே பாருங்கள் கலராக வந்திருக்கு. நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் எண்ணெயெலாம் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கா. நம்ம சாப்பிடும்போது கையிலேயே ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு vlogல உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.